ஹாய் எல்லாருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் டைப்ஸ்கிரிப்ட். டெவலப்பர்ஸ் மத்தியில இது இப்போ செம்ம ஃபேமஸ். இது உங்க கோடிங் லைஃபை எப்படி இன்னும் ஈஸியா சூப்பரா மாத்த போகுதுன்னு பார்க்கலாமா? ரெடியா? வாங்க உள்ள போலாம். ஒரு நிமிஷம் சும்மா யோசிச்சு பாருங்களேன். நீங்க மணிக்கணக்கா ஒரு கோட் எழுதிட்டு அதை ரன் பண்ணும்போது டமால் நூறு எரர், எங்க தப்புன்னு தேடுறதுக்குள்ள போதும்னு ஆயிரும் இல்லையா? இதுக்கு பதிலா நீங்க டைப் பண்ணும்போதே ஹே இங்க தப்பு பண்றீங்கன்னு யாராவது சொன்னா எப்படி இருக்கும்? செமையா இருக்கும்ல? ஆமா, இந்த ஒரு விஷயம்தான் டைப்ஸ்கிரிப்டோட முதல் மற்றும் முக்கியமான புள்ளி. சரி, இத புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஜாவா ஸ்கிரிப்டுக்கு வருவோம். ஜாவா ஸ்கிரிப்ட் ஒரு பவர்ஃபுல் மொழி தான், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. குறிப்பா C# மாதிரி மத்த மொழிகள்ல இருந்து வர டெவலப்பர்ஸ்க்கு இது கொஞ்சம் தலைய சுத்துற மாதிரி இருக்கும். ஏன்னா ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஒரு வேரியபிள் இன்னைக்கு ஒரு நம்பரா இருக்கும், நாளைக்கு ஒரு டெக்ஸ்டா மாறும், நாளை மறுநாள் அது எதுவா வேணும்னாலும் மாறலாம். சின்ன ப்ராஜெக்ட்ல இது ஓகே. ஆனா ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸான அப்ளிகேஷன்ல அடடடா எங்க எரர் வருதுன்னே கண்டுபிடிக்க முடியாது. உங்க நேரமும் போகும், எனர்ஜியும் போகும். இப்போ இந்த பிரச்சனைக்கு டைப்ஸ்கிரிப்ட் எப்படி ஒரு சூப்பரான தீர்வு கொடுக்குதுன்னு தான் பார்க்க போறோம். ஜாவா ஸ்கிரிப்டோட இந்த எப்ப வேணா மாறுவேன் குணத்துக்கு ஒரு செக் வைக்கிறதுக்கு தான் டைப்ஸ்கிரிப்ட் வந்திருக்கு. இது ஜாவா ஸ்கிரிப்டுக்கு மேல போட்ட ஒரு பாதுகாப்பு கவச மாதிரின்னு சொல்லலாம், ஒரு சேஃப்டி ஜாக்கெட் மாதிரி. நம்ம அடிக்கடி டைப்ஸ்கிரிப்ட ஜாவா ஸ்கிரிப்டோட சூப்பர் செட்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிள். ஜாவா ஸ்கிரிப்ட்ல நீங்க என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் டைப்ஸ்கிரிப்ட்லயும் செய்ய முடியும். ஆனா கூடவே சில எக்ஸ்ட்ரா பவர்ஸும் கிடைக்கும். இன்னும் தெளிவா புரியணும்னா வாங்க ஒரு சூப்பர் உதாரணம் பார்க்கலாம். இப்போ இப்படி நினைச்சுக்கோங்க, ஜாவா ஸ்கிரிப்ட்ங்கிறது ஒரு பேசிக் டூல் பாக்ஸ் மாதிரி. அதுக்குள்ள ஒரு சுத்தியல், ஸ்க்ரூ டிரைவர், கட்டிங் பிளேயர்னு ஒரு வேலையை முடிக்க தேவையான அத்தியாவசிய கருவிகள் எல்லாமே இருக்கு. இப்போ டைப்ஸ்கிரிப்ட்னா என்ன தெரியுமா? அதுவும் அதே டூல் பாக்ஸ் தான். ஆனா அதுக்குள்ள இப்போ பவர்ஃபுல்லான ட்ரில்லிங் மெஷின், ஒரு ஆங்கிள் கிரைண்டர் மாதிரி சில பவர் டூல்ஸும் இருக்கு. கூடவே சேஃப்டிக்கு ஒரு ஹெல்மெட், ஒரு கண்ணாடி இதெல்லாம் கூட இருக்கு. அதாவது நீங்க வேணும்னா பழைய சுத்தியலையே யூஸ் பண்ணிக்கலாம், தப்பே இல்ல. ஆனா இப்போ உங்ககிட்ட வேலைய ரொம்ப வேகமாவும் ரொம்ப பாதுகாப்பாவும் முடிக்க புதுசா சில பவர்ஃபுல் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுதாங்க சூப்பர் செட். பழைய விஷயங்களும் இருக்கும், கூடவே புது பவரும் இருக்கும். ஓகே, இந்த சூப்பர் செட், பவர் டூல்ஸ் எல்லாமே சூப்பர். ஆனா இந்த டைப்ஸ்கிரிப்ட் நிஜமா எப்படி தான் வேலை செய்யுது? நம்ம எழுதுற டைப்ஸ்கிரிப்ட் கோட் எப்படி பிரவுசருக்கு புரியும்? வாங்க அந்த மேஜிக் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே சிம்பிளான ஒரு 3 ஸ்டெப் ப்ராசஸ் தான். ஸ்டெப் 1, நீங்க உங்க கோட type.ts அப்படிங்கிற டைப்ஸ்கிரிப்ட் ஃபைல்ல எழுதுவீங்க. ஸ்டெப் 2, டைப்ஸ்கிரிப்ட் கம்பைலர்னு ஒன்னு இருக்கு. அது உங்க கோட செக் பண்ணி இங்க ஒரு தப்பு இருக்கு, அங்க ஒரு தப்பு இருக்குன்னு நீங்க ரன் பண்றதுக்கு முன்னாடியே சொல்லிடும். எல்லாம் சரியா இருந்தா அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். ஸ்டெப் 3, அந்த கம்பைலர் உங்க டைப்ஸ்கிரிப்ட் கோட அப்படியே பிரவுசருக்கு புரியுற மாதிரி சுத்தமான ஜாவா ஸ்கிரிப்டா, அதாவது .js ஃபைலா மாத்தி கொடுத்துரும். அவ்வளோதாங்க விஷயம். இதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, டைப்ஸ்கிரிப்ட் ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருக்கிற சில குறைகளை சரி பண்ணுதே தவிர அதோட மிகப்பெரிய பலம், அதாவது உலகத்துல இருக்கிற எந்த பிரவுசர்ல போட்டாலும் ரன் ஆகுற அந்த தன்மைய கொஞ்சம் கூட மாத்தல. இதுதான் டைப்ஸ்கிரிப்டோட சக்சஸ்க்கு முக்கியமான காரணம். சரி, அப்போ ஜாவா ஸ்கிரிப்ட்ல இல்லாத அப்படி என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் டைப்ஸ்கிரிப்ட் நமக்கு கொடுக்குது? அப்படி என்ன பெரிய அப்கிரேட்ஸ் இருக்கு? வாங்க லிஸ்ட பாப்போம். இந்த டேபிள பாத்தீங்கனாலே வித்தியாசம் பளிச்சுன்னு புரியும். பாருங்க, ஸ்டாட்டிக் டைப்பிங், அதாவது ஒரு வேரியபிள் என்ன டைப்னு முன்னாடியே சொல்றது, ஜாவா ஸ்கிரிப்ட்ல இல்ல, டைப்ஸ்கிரிப்ட்ல இருக்கு. அடுத்து இன்டர்ஃபேஸ்கள், ஒரு கோடோட கட்டமைப்பை வரையறுக்கிறது, இதுவும் டைப்ஸ்கிரிப்ட்ல இருக்கு. அப்புறம் ஆப்ஷனல் பாராமீட்டர்ஸ், ஃபங்க்ஷன்ல சில பாராமீட்டர்ஸை தேவைப்பட்டா மட்டும் கொடுத்தலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டைப்ஸ்கிரிப்ட ரொம்ப பவர்ஃபுல்லாக்குது. சரி, இதெல்லாம் இருக்கிறதால நமக்கு என்ன பிரயோஜனம்? சிம்பிளா சொல்லணும்னா உங்க கோட் ரொம்பவே தெளிவாயிடும், கணிக்கக்கூடியதா மாறிடும். அதாவது நீங்க ஒரு டீம்ல வேலை செய்யும்போது குழப்பமே வராது, தப்புகள் தானா குறையும். ரொம்ப முக்கியமா நீங்க C# இல்ல ஜாவா மாதிரி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மொழிகள்ல இருந்து வரீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்டை விட டைப்ஸ்கிரிப்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா சொந்த மொழி மாதிரி இருக்கும். போதும் தியரி பேசினது. இப்ப நாம நேரடியா களத்துல இறங்கி கோட்ல இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா? இப்போதாங்க அசலான மேட்டரே இருக்கு. இப்போ ஸ்கிரீனை நல்லா பாருங்க. இடது பக்கம் இருக்கிறது நம்ம வழக்கமான ஜாவா ஸ்கிரிப்ட். ஒரு வேரியபிள் myvarக்கு ஹெலோ வேர்ல்ட்னு ஒரு டெக்ஸ்ட்டை கொடுக்குறோம். ஓகே, ஆனா அடுத்த லைன்லயே பாருங்க, அதே myvarக்கு 5ன்னு ஒரு நம்பரை அசைன் பண்றோம். ஜாவா ஸ்கிரிப்ட் இதை பத்தி கவலையே படாது, அது பாட்டுக்கு 5 அவுட்புட் பண்ணிடும். இப்போ வலது பக்கம் வாங்க. இது டைப்ஸ்கிரிப்ட்.
இங்க நம்ம மைவார் பக்கத்திலேயே கோலன் ஸ்ட்ரிங்னு போட்டு டே நீ ஒரு ஸ்ட்ரிங் தான் அப்படின்னு ரொம்ப திட்டவட்டமா சொல்லிட்டோம். அதனால நீங்க அடுத்த லைன்ல அதுக்கு ஒரு நம்பர் அசைன் பண்ண ட்ரை பண்ணும்போது என்ன நடக்கும்? டைப் ஸ்கிரிப்ட் உடனே நம்ம தோள்ல தட்டி ஹலோ பாஸ், டைப் 10 இஸ் நாட் அசைனபிள் டு டைப் ஸ்ட்ரிங்னு சொல்லும். அதாவது ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிளுக்கு நீங்க நம்பரை கொடுக்க முடியாதுன்னு நம்ம கோடை ரன் பண்றதுக்கு முன்னாடியே எழுதுற அப்பவே எச்சரிக்கை பண்ணிடும். இதுதாங்க டைப் ஸ்கிரிப்டோட மேஜிக். ஒரு பெரிய பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே நம்மள காப்பாத்திடுது. சரி, அப்போ இந்த பகுதியிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன? 1. டைப் ஸ்கிரிப்ட்ங்கிறது ஜாவா ஸ்கிரிப்டோட ஒரு சூப்பர் செட். அதுல சில எக்ஸ்ட்ரா பவர்ஸ் இருக்கு. 2. ஸ்டாட்டிக் டைப்பிங் மூலமா தப்புகளை அது ஆரம்பத்திலே புடிச்சிரும். 3. இத ஜாவா ஸ்கிரிப்டை இன்னும் கொஞ்சம் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மாதிரி மாத்துது. 4. கடைசியா உங்க டைப் ஸ்கிரிப்ட் கோட் சுத்தமான ஜாவா ஸ்கிரிப்டா மாறி எந்த பிரவுசர்லயும் ரன் ஆகும். இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். சரி, போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி. டைப் ஸ்கிரிப்ட் மாதிரி ஒரு டூல் இல்லாம இன்னைக்கு இருக்கிற காம்ப்ளெக்ஸான வெப் அப்ளிகேஷன்களை எழுதுறது ஒரு தெளிவான ப்ளூ பிரிண்ட், ஒரு பிளான் இல்லாம ஒரு பெரிய மாடி வீடு கட்ட முயற்சி பண்ற மாதிரி தானே? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.